கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. யெகோவா ராஃபா சுகந்தரன் தேவனின் ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? 11வது மாதம் வரை கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்னா ஆச்சரியமா அதிசயமா நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எல்லாரும் நல்லா வேதம் வாசிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்தமான கிருபை. ஹல்லேலூயா. இப்போதும் கூட 1-2 நிமிடம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக நேரம் என்ன செய்வோம், நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. நன்றி சப்பா, உம்மை துதிக்கிறோம். எல்லோரும் கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறப்பா. இந்த வேலையிலும் கூட தகப்பனே ஆமென் துதிக்கிறோம். இந்த ஆமென் துதிக்கிற 10 மாதங்களும் ஏசப்பா, கடந்த 10 மாதங்களும் கர்த்தர் நீர் எங்களை எவ்வளவாய் நடத்தி வந்தீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமென் துதிக்கிற இந்த 11வது மாதத்தையும் ஆமென் துதிக்கிற இந்த மாதத்திலையும் நீர் எங்களை ஆண்டவரை அதிசயமாய் நடத்த போகிற உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆமென் துதிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட தகப்பனே, எந்தெந்த பிள்ளைகள்லாம் இந்த ஆமென் ஸ்தோத்திரப்பா ஆமென் துதிக்கிற இந்த செய்திக்காக, இந்த ஆராதனைக்காக, இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் கனம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி செய்தி. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி செய்தி. இதுவரையில் உதவி செய்தி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமென் துதிக்கிற தேவரீர். ஆமென் நீர் சகலத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் சப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் துதிக்கிறேன். பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன், உம்மில் நான் அன்பு கூறுவேன். ஆமென் துதிக்கிறேன். பலனாகிய கர்த்தரிடத்தில் நாங்கள் முழு இருதயத்தோடு ஆமென் அன்பு கூறுகிறோம் தகப்பனே. நன்றி துதிக்கிறேன் சப்பா. ஆமென் துதிக்கிறோம் எங்க வாழ்க்கையில. ஆமென் துதிக்கிறோம் கர்த்தர், எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா. ஆமென் துதிக்கிறோம் இந்த முதல் நாள் தகப்பனே, இந்த 1வது நாளை தகப்பனே கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு இம்மட்டும் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமென் துதிக்கிறேன். ஆவியானவரே, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீங்க மகிமைப்படுவீராக, நீங்க மகிமைப்படுவீராக. ஆமென் துதிக்க பாத்திரர் நீர் ஒருவர் தான் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆமென் துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கிறீரே சப்பா. நீர் எங்கள் நடுவில் ஆண்டவரப்பா, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை காண செய்கிறவராய் இருக்கிறீரே சப்பா. ஆமென் துதிக்கிறோம்.
ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன். இம்மட்டும் ஆண்டவரே உங்க கிருபைகளை தாங்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால துதிக்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி. ஆராதனை கர்த்தருடைய கர்த்தருடைய நாமம் ஆராதனையில மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கூட ஆராதிச்சவங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இதுலயும் கூட கர்த்தர் மகிமைப்படுவாராக. இதுல நீங்க கவனமா கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் ஆதியாகமும் 32ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த 26வது வசனத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த மாதத்துல, இந்த 11வது மாதத்துல, இந்த 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. அவர் யாக்கோப்புக்கு கொடுக்கிறார் அந்த வார்த்தைய. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர் நான் போகட்டும், அப்பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. இந்த யாக்கோப்பு ஆண்டவரோடு போராடி ஜெபிக்கிற ஜெபத்தை தான் நம்ம இந்த 32ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த யாக்கோப்பு ஆண்டவர்கிட்ட போராடுறாரு. ஏன் போராடுறாருன்னா, ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா ஆண்டவர் சமூகத்துல போராடுறாரு. அப்போ இரவெல்லாம் ஆண்டவரோடு இந்த அதிகாரத்தை நல்லா நீங்க ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல நல்லா வாசித்து பார்ப்பீர்கள்னு சொன்னா அதுல இந்த வசனத்தை நல்லா தியானிச்சு பாருங்க. இந்த யாக்கோப்பு ஆண்டவரோடு போராடுகிறார். அதுவும் எப்போ போராடுகிறார் அப்படின்னு பார்த்தா இரவெல்லாம் போராடுகிறார். ஒரு ஆசீர்வாதத்துக்காக, தன்னுடைய சகோதரனோடு சமாதானமாகிறதுக்காக என்ன செய்யறாருன்னா அவர் போராடுகிறார். ஆண்டவரே, நீர் என்னை சந்தித்தது நீர் தான், உம்மோடு தான் அந்த இடத்துல நான் உம்மோடு தான் நான் இருக்கிறேன், நீர் என்னோடு இருக்கிறீர் என்று சொல்லிட்டு, அப்போ ஆண்டவர், நான் இந்த இடத்துல இருந்து நான் என்ன செய்யறேன், உனக்கு இம்மட்டும் நான் என்ன செஞ்சிருக்கேன், உதவி செஞ்சிருக்கேன், நான் இந்த இடத்துல இருந்து கடந்து போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இரவு அப்படி சொல்லும் போது இந்த யாக்கோப்பு சொல்றாரு, நீர் என்னை விட்டு இப்போ போகாதீங்க, என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்கன்னு இந்த யாக்கோப்பு சொல்றாரு. ஹல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தை. பாருங்க, நம்மளும் வேதம் வாசிக்கும் போது ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தையில நம்ம உறுதியா இருக்கணும். அதாவது பாருங்க, ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்துல ஒரு ஆசீர்வாதம் தேவை, இந்த காரியத்துல எனக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் அப்படின்னு அவருடைய பாதங்களை என்ன செஞ்சிடணும்னா இறுக பிடிச்சிடணும். ஹல்லேலூயா. அப்படி பிடிக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த யாக்கோப்பு ரொம்ப போராடி ஆண்டவரோடு இரவெல்லாம் ரொம்ப போராடி மன்றாடி, ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி இரவெல்லாம் அவரோடையே தஞ்சமானான் அப்படின்னு நம்ம வேதத்துல பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த 11வது மாதத்திலயும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற வார்த்தையை பாருங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அருமையான வார்த்தையை இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கும் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். காலையில நேற்றெல்லாம் நான் இதை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு. எப்படி நல்ல ஒரு ஆண்டவர் கூட இருந்து ஒரு மகனை, ஒரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு தகப்பன். ஹல்லேலூயா. ஒரு சிலர் பாருங்க, பெத்த தாயும் தகப்பட்டே ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போவாங்க. ஒரு சில தாயும் தகப்பன் ஆசீர்வதிப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா பிள்ளைங்களை வெறுத்துருவாங்க. அப்படிலாம் நிறைய உலகத்துல நடக்குது. நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், நம்ம குடும்பங்கள்ல இருக்கட்டும், நிறைய நம்ம அனுபவங்களை பார்த்து கொண்டு வந்திருப்போம். ஆனா ஆண்டவரை தேடுகிறவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருடைய கரத்தை பிடித்தவங்களை கடைசி வரை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்னா கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் அழகா கேட்கிற அந்த யாக்கோப்பு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, அந்த வாக்குத்தத்தத்தோடு சொல்லி என்ன செய்யறாரு, ஆண்டவருடைய கரத்தை பிடிக்கிறார். அல்லேலூயா.
ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஆலயத்துக்கு ஓடுவோம். ஒரு பாருங்க, ஒரு ஊழியக்கார்ட்ட கூட ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வராதா, இந்த வார்த்தை நமக்கு சொல்ல மாட்டாங்களா, இந்த வார்த்தை நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்காதா, நமக்கு கிடைக்காதா, இப்படிலாம் சொல்லி நம்மளை ஆசீர்வதிச்சிட மாட்டாங்களா, இப்படிலாம் நம்ம யோசிப்போம்ல. அது யோசிக்கிறது தப்பு இல்லை, கரெக்டு தான். ஆனா ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா கர்த்தருடைய சமூகத்துலதான் இருக்குது. அல்லேலூயா. அவருடைய கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்குன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானுடைய சிரசில், சிரசுன்னா தலை. அப்ப பாருங்க, இங்கதான் நம்ம ஆசீர்வாதம் என்ன செய்யறதுன்னா தங்கப்படுகிறது. அல்லேலூயா. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீதிமான்களை குறிச்சுன்னு பார்க்கும்போது நீதிமொழியில நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீதிமொழி 10:11 நம்ம நீதிமான குறிச்சு பார்க்க முடியும். ஆனா இங்க யாக்கோப்பின் ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சுகிறார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். இன்னைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்துல ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கீங்கல்ல. பல நாட்களா இருக்கலாம், பல மாதங்களா இருக்கலாம், பல வருடங்களா இருக்கலாம், பல வாரங்களா கூட இருக்கலாம். பாருங்க, ஏதோ ஒரு காரியத்துல உங்க தேவைகளுக்காகவும் நீங்க என்ன செய்ய உண்டு, ஒவ்வொரு நாளும் சமூகத்துல ஆண்டவரே இந்த காரியத்துல நான் ஒரு திருமண காரியமா இருக்கலாம், ஒரு கற்பத்தின் காரியமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேலை காரியமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வீடு கட்டுற காரியமா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் தான். இதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியத்துல நீங்க இந்த நேரத்துல இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீர் என்ன ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு தான் இந்த யாக்கோப்பை விட்டு நவண்டு போனார். ஹல்லேலூயா. யாக்கோப்போடு ஆண்டவர் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் இருக்கணும்னு சொன்னா போராடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பாதங்களை பிடிச்சு, அவருடைய கரங்களை பிடிச்சு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என் மகனை ஆசீர்வதியும், நீர் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், நீர் எங்க கடையை ஆசீர்வதியும், நீர் எங்க வேலையை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு தேவை இருக்குன்னு சொன்னா ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு அவரோடு நீங்க போராடி ஜெபித்து பாருங்க. அந்த போராடி ஜெபித்த ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் உண்டு. அல்லேலூயா. அவர் பார்த்துட்டு போக மாட்டாரு, ஆசீர்வதிச்சுட்டு தான் போவார். அல்லேலூயா. நல்ல ஒரு தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் கர்த்தருடைய பரலோகத்துல நமக்கு வருகிறது. அல்லேலூயா. ஒத்தாசை ஒரு பர்வதத்துல இருந்து எனக்கு என்ன வரும், ஒத்தாசை வரும். அல்லேலூயா. ஒத்தாசை ஒரு பர்வதத்திலிருந்து எனக்கு என்ன செய்வார் ஆண்டவர், ஒத்தாசை அனுப்புவார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த வார்த்தை நீங்க பிடித்து கொண்டு செபித்து பாருங்க, துதித்து பாருங்க, ஆராதிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை நீங்க தியானிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவைகள் சந்திப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க குடும்பத்துல செய்வார். தேவை பிள்ளைகளே, உங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்க வேண்டும். விசுவாசத்துல நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போதும் கூட நம்ம ஒரு சில நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இடத்துல நீங்க முழங்கால் படியிடலாம், இல்ல உட்கார்ந்து இருக்கலாம், உங்க விருப்பம்தான். ஆனா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க குடும்பத்துல ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் என்ன செய்வார், ஆசீர்வாதங்களை பொழிந்தருளிவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த 11வது மாதத்தையும் கூட கர்த்தர் எங்களுக்கு தந்து ஆண்டவரப்பா, ஆண்டவரே நல்ல ஆண்டவரப்பா, ஒரு சில நிமிடம் ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் என் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்க. அதற்காக என் தேவாதி தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். யாக்கோப்பு கர்த்தரோடு மன்றாடினது போல, போராடினது போல அவன் துதிக்கிறப்பா. கர்த்தர் அவனுடைய கண்கள்ல அவன் தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று பார்க்கிறோம். அதன்படியாக என் கர்த்தர் ஆமென் அந்த இரவுல இந்த யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டு ஆமென் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரையே இட்டு அந்த இடத்துல இருந்து அவனோடு விட்டு கடந்து போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படியாக யாரெல்லாம் அந்த வேலையில அந்த நேரத்துல எந்த பிள்ளைகளெல்லாம் உங்களுடைய இந்த வார்த்தை கேட்டு ஆமென் துதிக்க, இந்த காரியம் எனக்கும் ஆண்டவர் பேசினார், இந்த காரியத்துக்காக நான் காத்திருந்தேன், அதனால ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு பேசினார் என்று சொல்லி எந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்துல இப்போது வேண்டுதல் வைக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளெல்லாம் கட்டாய நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உங்க நாம அந்த பிள்ளைகளுக்கு மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். சப்பா, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஈசாக்கை ஆசீர்வதி
ஆசீர்வதித்தது போல, யாக்கோப்பை ஆசீர்வதித்தது போல என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அந்த வார்த்தையின்படியே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லி இன்றைக்கு எந்த பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை காத்துட்டு இருக்காங்களோ அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் பலிக்கட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பங்கள், அந்த பிள்ளை எந்தெந்த காரியத்துல ஜெபித்தாலும் அந்த அந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கட்டும் தகப்பனே. வெளியூர்ல இருக்கலாம் ஆண்டவர், குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கலாம், ஆமென், துதிக்கு தனித்து கூட விடப்பட்டு இருக்கிற பிள்ளைகளா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கட்டும் தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்களை நீங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவர் நல்லவர் அப்பா. நன்மையான காரியங்களை செய்யுங்க. உம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி வறுமையோட ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நன்மையானது தருவார். God bless you.